போன முஸ்லிம். சரி, அடுத்தது கழுத்து போகல, தலை போகல, தலை இருக்கு கொஞ்சம் பழுதா போயிருக்குது. தலை இருக்கு, தலை கொஞ்சம் பழுது. எங்க அடிப்பார்? தலையே பேசினா மண்ணுக்குள்ள வைத்துருவார். இனி அழிஞ்சு போய் அழிகிறது தான். தலை இருக்கு பழுதா போயிருக்குது. எங்க இருப்பார்? அவர் ஸ்கூல்ல இருப்பாரா? வச்சுக்கொள்ள இயலுமா? ஒரு மதுசாலை இருப்பாரா? வச்சுக்கொள்ள இயலுமா? பள்ளிக்குள்ள இருப்பாரா? கொண்டு வர இயலுமா? ஒரு சபையில இருப்பாரா? வைக்கலாமா? வர 6 வீதிகள்ல சும்மா அலைஞ்சு திரிவார். தலை பழுதா போன தொழுகைக்கு பழுதா போன தொழுகை அவர் குழப்பம் எதையும் இருப்பார். தொழுகையில பழுதுண்டாகிறது, தொழுகையை பழுதாக்குறது, தொழுகையில சிக்கலை ஏற்படுத்துறது. அவரை மூல பழுதா போனாக்கள். மூல பழுதான சபையில வந்தா எப்படி இருக்கும்? போட்டு குழப்பி போட்டு நடந்தார். கல்யாணம் பேச்சு எல்லாம் முக்கியஸ்தெல்லாம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறான். இவனை பேச்சு அந்த முக்கியஸ்தலை கூப்பிட்டு வச்சிருக்க குடும்பத்தில், அந்த குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு தலை பழுது. என்ன செய்வார்? சபையை குழப்பி போட்டுவார். வெக்கப்படுவாங்க. ஏன்னா இவனு என்ற இதுக்குள்ள கொண்டு வந்து அங்கால கொண்டு போய் எப்பயே சொன்னேன்னு மானத்தை போட்டுட்டான்னு சொல்லி பக்கிய போட்டுவார். சரி, தொழுகையை பழுதாக்குறாக்க சமுதாயத்தில் மானத்தையே போக்கி போட்டுவாங்க. தலை பழுதா போனாங்க. அதான் தொழுகையுடைய பயிற்சி அடிமைத்துவத்தின் முழுமைத்துவத்திற்குரிய முழுமையான பயிற்சி. அது பெருவிரல் நுனியுடைய செயல்பாட்டிலிருந்து மூளையுடைய சிந்தனை வரையும் உள்ளத்துடைய யக்கீன் வரையும் தொழுகை உள்வாங்கப்படுகிறது. நிற்கிற நிலையிலிருந்து தொழுகையுடைய பயிற்சி பார்க்கப்படுகிறது. அதுல முன்பின்னா போறாங்களுக்கு நபி சொல்ல மிருகத்திலே பேர் வச்சாங்க. மிருகத்திலே பேர்களை வச்சாங்க. உட்கார்ற முறை போல சொன்னா நாய் 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 குந்திரமாய் குந்தமா நாண்டு நாயின்னு சொன்னாங்க. தொழுகையில உட்கார்ற முறை போல சொன்னா நாய் இருப்பு இருக்க வேணான்னு சொன்னாங்க. ஏன் நாய் தொழுகிறோன்னு பார்த்து ஏன் நாயின்னு சொன்னது? தொழுகையில இருக்கிற இருப்பு தெரியாதா? நாய் வேலை செய்யறான்னு சொன்னாங்க. அதிசல நாயிலே வந்திருக்கிறது. தொழுகையில இருக்கப்படவன் ஒழுங்கா என்ன எப்படி எப்படி இருக்கிறது? நடுநிலைப்பில் எப்படி உட்கார்றது? நடத்தயத்தில் எப்படி இருப்பாரு? கடைசி தாயத்தில் எப்படி இருக்கிறது? அந்த முறைப்புல அதிசல வரைக்கும் நாயின்னு சொல்லப்படுகிறது. காகமுத்திரமாய் கொத்தமானான்னு சொல்லப்படுகிறது. காகத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. அதே பார்க்கிறவங்க கூஃபாவுடைய மஸ்ஜிதில் இருக்கிறாங்க. ஒரு மனிதர் தொழுவிட்டு பாரு, அங்க கூப்பிட்டான். சொன்னா எவ்வளவு காலமா தொழுறீங்க? அதான் 30 வருஷமா தொழுறேன்னு சொன்னார். 30 வருஷ தொழுகையாடி 30 வருஷம் இப்படித்தானா தொழுறீங்க கேட்டா, இப்படித்தான் தொழுகிறேன். அதே பார்க்க சொன்னாங்க, இப்படியே தொழுது இதே தொழுகையில மௌத்தாகுனா நபி சொல்ற உம்மத்தில நீ எழுப்பப்பட மாட்டாயின்னு சொன்னாங்க. ஏன்? இவர் தொழுதாரே, இது ஒரு வழக்கத்துக்கு தொழுகிறார், வணக்கமாக்கி கொள்ளல. தொழுகை அதிகமானாக்கள் வழக்கத்துக்கு தொழுகிறது. வழக்கம் தொழுது வழக்கம். 10 வயசுல வாப்பாவை கூட போய் தொழுது ஓதுர பள்ளியில ஜகில மாலிம் தொலை வைச்சாரு, அதை தொழுது ஸ்கூல்ல இருந்தா சில பள்ளியில தொலை வைக்கிற பிள்ளைல சில பிள்ளைல அங்க தொழுது, வீட்டுக்குள்ள உமாவை தொழுத பார்த்து தொழுது, அப்படி பலவுன தொழுக. அந்த வழக்கத்துக்கு தான் 40 வயசுல தொழுகிறான். இதனை பாதத்தில் இந்த தொழுகைய இந்த வழக்கத்தில் வணக்கத்துக்கு மாற்றணும். வணக்கத்துக்கு தொழுக மாறணும். வணக்கம் படிக்கணும். 50 வயசு ஆட்டு கேளுங்க, தொழுக படிச்சீங்களா? அதுக்கப்புறம் தொழுகையில நெருங்கி படிக்கிறதுங்க. அப்ப நீங்க 50 வருஷமா தொழுகிற தொழுக வணக்கம் இல்ல, அது சும்மா வழக்கம் தான். கபர்ல தொழுக மனுஷனா இருக்க மாட்டீங்க. 30 வருஷமா தொழுகிறாட கேளுங்க, தொழுக உங்களோட வழக்கமா வணக்கமா? அவர் சொல்ற வணக்கம் தான்.
அப்ப எப்ப எங்க படிச்சீங்க? அதுன்னு படிக்கல. சரி, படிக்காத தொழுக வணக்கமாகாது. படிக்காட்டி எப்படி யூகித்து தொலையலுமா? யூகிக்கலாமா? யூகிக்கலாமா? சும்மா மொட்டபைக்கு ஸ்டார்ட் வருது இல்லை, அடிச்சு வச்சு சரி வருது, கலட்டி பார்ப்போம் சொல்லி அதெல்லாம் கலட்டி என்ன செய்ய போறா? இல்ல பாப்பமே எனக்கு வேண்டு, நீ மெக்கானிக்கா? இல்ல கலட்டி பூட்டி பாப்பமே என்ன அப்செட்டா இருக்கு. சொல்ற அப்செட் இல்ல, முதல்ல நீ அப்செட்னா அவரை நினைக்கிறார் வந்து. அவர் மெக்கானிக்க எல்லாருக்கும் தெரியாது, அவர் யூகத்தில் செய்ய போறார். ஒரு சாதாரண ஒரு பொருளை யூகத்திலேயே செய்ய இயலாது. மோட்டார் பைக் ஒரு போன் எடுத்து பார்த்தாலும் சும்மா பழுதாப்பி கொண்டா தட்டி பார்ப்போம் சொன்னா கொடுப்பாங்களா யாராவது? முதல்ல தெரியுமா? என்ன தெரியல, எனக்கு தெரியாது வேலை ஒன்னாங்க பார்ப்போம்னு சொன்னா கொடுப்பாங்களா? சாதாரண ஒரு பொருளையே யூகத்துக்கு செய்யலாச்சுன்னா உங்களுடைய யூகத்தை தொலையலுமா? அப்ப உங்களுடைய யூகத்துல தொழுது ஒரு இபாதத் ஆகுமா? அது எத்தனை பேருக்கு தரும்? தொழுகையுடைய பருதுகளை சொல்லுங்கன்னு சொன்னா எத்தனை பேர் சொல்ல? முதலாவது பருது, இரண்டாவது பருது, மூன்றாவது பருது சொல்ல இயலுமா? தொழுகையுடைய சுண்ணத்தை சொல்லுங்க பாப்போம், எத்தனை பேர் சொல்ல இயலும்? சஜதா சஹ்வு எப்ப செய்யணும்? தொழுகையுடைய சுண்ணத்து மக்கதா என்ன இதெல்லாம் படிக்கிறீங்க? அதெல்லாம் தொழுகையை வந்து பார்த்தா, பள்ளிக்கு வந்து பார்த்தா இமா தக்பீர் ஏற்றாரு, இப்படி போறாரு, நம்ம முடிச்சு என்னத்தை படிக்க. இப்படி நீங்க வாகனத்துக்கு பக்கத்துல கார் ஒரு பக்கத்துல வந்து பாருங்க, என்ன செய்யறாரு? சாவியை போடுறார், பாக்குறா, சரி நீட்டான இருக்காண்டு, சரி சாவியை போட ஸ்டார்ட் பண்ணார். என்ன செய்வார்? கிளச்சப்படியார் மாத்தினார், எக்ஸிலேட்டர் மாத்தினார், போகுது. பார்த்துக்கொண்டே இருந்தால் சும்மா இருந்தாலும் கொஞ்சம் மிதிச்சு போறதுதான். உலகத்தை போட்டா பிரேக் படிக்கிறான், இப்ப சிக்னல் போடுறான். அப்படி ஒரு 2-3 மாசம் பார்த்துட்டு இனி தம்பி டிரைவர் சேவையில போகணும்னு அணுகி போட்டு இவர் வேலை செய்ய போனா நடக்கும். யோசிக்கிறார், நானே 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும், இவனுக்கு மாசம் 40,000 ரூபாய் கொடுக்கணுமா? பார்த்தா ஒரு 2 மாசம் பார்த்தா இந்த வேலைதான் செய்யறார், வேறொரு வேலையும் இல்லை. ஆர்வத்தை நீ நானே கொழும்புக்கு எடுத்து போறேன், எடுத்து போனா எங்க போவார் அவர்? வாகனம் எங்க இருக்கும், அவர் எங்க இருப்பார்? சரி, வாகனம் ஓடுறத பார்த்து நீங்க செய்ய இயலாது என்ன? தொழுகையை பார்த்து செஞ்சா சரி வருமா? அப்ப என்ன சொல்லுவா? நீங்க டிரைவிங் படிக்கணும், 2வது பயிற்சி எடுக்கணும். சரி தான் சொல்லுவார். படிக்கணும், பயிற்சி எடுக்கணும். இவர் படித்தார், பயிற்சி எடுத்தார் என்பதை உறுதிப்படுத்துவார் லைசன்ஸ். லைசன்ஸ் என்ன? இவர் படித்தவர், பயிற்சி எடுத்தவர். லைசன்ஸ் அவர் படிக்க என்ன சொல்ற? இது எந்த வாகனம்? நான் ஓடுறதுக்கு ஏதாச்சு என்ன சட்டம் இந்த நாட்டில் அப்படி கேட்கலாமா? நான் 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின வாகனம் இது ஓடுறதுக்கு உரிமை இல்லாட்டி என்ன அநியாயம் இந்த நாட்டில் பேசலாமா? அவர் அப்படி வழக்கொண்டு போடலாமா? வாகனம் சரி, ஓடுவதை படிச்சிருக்கணும், பயிற்சி எடுத்திருக்கணும். சரி, உலகத்துக்கு வந்த வேலை எது? அல்லாஹ்வுடைய அடிமைத்துவத்தை காட்டுறது. அந்த வேலையுடைய வெளிப்பாடு தொழுகை. அதுக்கு படிப்பும் பயிற்சியும் தேவையில்லாட்டி உலகத்துல மற்ற படிப்பு பயிற்சி பத்தி சொல்ல போறோம். எனவே தொழுகை படிப்பும் பயிற்சியும் இல்லாமலுக்கு வணக்கமாக மாட்டாது. தொழுகை